வணக்கம். இது தலைவர்களின் தகுதி. வழங்குவது நான் கார்த்திகா. தேர்தல் களத்திலும் அரசியல் களத்திலும் முத்திரை பதித்த தலைவர்கள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இது. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் முகமாகவும் விளங்குபவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள் தமிழகத்தில் உதித்திருந்தாலும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் தேர்தல் அரசியலிலும் களமிறங்கி முத்திரை பதித்தவர் திருமாவளவன். அரசியல் ஏணியில் அவர் உயர்ந்த விதத்தை முதலில் பார்க்கலாம். தமிழகத்தில் தலித்துகள் ஓரணியில் திரள விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேர் உதவியாக இருந்தது என்றால் மிகையாகாது. அதற்கு காத்திரமான சக்தியாக திருமாவளவன் போன்றோர் உருவாகியிருப்பதே முக்கிய காரணம். 1960கள் வரை காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாகவும் பின்னர் இரு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாகவும் தலித் மக்கள் இருந்து வந்தனர். விசிகாவை திருமாவளவன் தொடங்கிய பிறகு தலித்துகள் ஓரணியில் திரள துவங்கினர். அதற்கு முன்பு வரை தனித்தமிழ் இயக்கம், தமிழ் தேசியம் என தனிப்பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் திருமாவளவன். சிறு வயதில் காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த திருமாவளவன் காலப்போக்கில் தலித் மேம்பாட்டிற்கு அது தீர்வாகாது என கருதி தன் பாதையை மாற்றினார். கம்யூனிஸ்டுகளிடம் நெருங்கி பழகினாலும் ஏனோ அந்த சித்தாந்தத்துடன் இணைத்துக் கொள்ள திருமாவளவன் விரும்பவில்லை. தமிழ் தேசியம், பஞ்சமி நில மீட்பு என போராடி கொண்டிருந்தாலும் அரசியலில் குதிக்கும் ஆர்வம் ஏற்படவில்லை. 1990களின் தொடக்கம் முதல் அரசியல் மீது நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். 1992ஆம் ஆண்டில் மதுரை மேலூர் அருகே உள்ள சென்னகரம்பட்டியில் நடந்த இரட்டை படுகொலை மற்றும் 1997இல் மேலவளவில் நடந்த 7 பேர் படுகொலை அவருக்குள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தின. அதன் பிறகு தலித்துகளுக்காக ஓங்கி குரல் கொடுக்க அரசியல் பின்புலம் வேண்டும் என்பதையும் உணர்ந்தார். சென்னையில் படித்தபோது டாக்டர் ராமதாசுடன் திருமாவளவனுக்கு தொடர்பு இருந்தது. அவரால் வடமாவட்ட அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார் திருமாவளவன். ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியுடன் சேர்ந்து பயணிக்க ராமதாஸ் விரும்பியதே அதற்கு காரணம். 1999 மக்களவை தேர்தல் நெருக்கத்தில் திருமாவளவனை பற்றி அறிந்த மூப்பனார் அவருடன் தேர்தல் கூட்டணி அமைக்க விரும்பினார். ராமதாஸை பிரிந்து தமாகவுடன் திருமாவளவன் அணி சேர்ந்தார். தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டோம் என தீர்மானமாக இருந்த திருமாவளவனை தேர்தல் அரசியலில் கால்வதிக்க வைத்த பெருமை மூப்பனாரையே சாரும். சிதம்பரத்தில் பாமகவிடம் மோதினார் திருமாவளவன். தேர்தலில் தோற்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்றார். தலித் அரசியலை முன்னெடுக்கும் ஒருவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்தது பல்வேறு தரப்பினரின் கவனத்தை ஈர்த்தது. அதன் பிறகு 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டது விசிக. மங்களூரில் போட்டியிட்ட திருமாவளவன் அந்த தேர்தலில் வென்று முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். அப்பொழுது விசிகாவுடன் கூட்டணி சேர்ந்ததால் தான் திமுக தோல்வியடைந்ததாக விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் மனவருத்தமடைந்த திருமாவளவன் கருணாநிதியை அணுகி தன் மனக்குமுறலை கொட்டினார். அதற்கு கருணாநிதி அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடலூர் மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் கூட்டணி வெற்றி பெற்றது எப்படி என வினவி அது பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தேற்றினார். எனினும் 2004ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தொகுதி ஒதுக்காததால் கூட்டணியில் இருந்து திருமா வெளியேறினார். எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். புதிய தமிழகம் கட்சிக்கும் திமுக இடம் ஒதுக்கவில்லை. அதனால் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் புதிய தமிழகம், மக்கள் தமிழ் தேசியம் போன்ற கட்சிகளுடன் இணைந்து மக்கள் கூட்டணியை திருமாவளவன் உருவாக்கினார். தேர்தலில் தோல்வி கிட்டினாலும் கணிசமான வாக்குகள் திருமாவளவனுக்கு கிடைத்தது. இதனிடையே பாமகவுக்கும் விசிகாவுக்கும் இடையே மோதல்கள் வட மாவட்டங்களில் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. அவர்களிடையே பிணைப்பை உருவாக்கும் வகையில் பழ நெடுமாறன், சேதுராமன் ஆகியோர் 2004ஆம் ஆண்டில் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை தொடங்கினர். பின்னர் திருமாவளவனும் ராமதாசும் பல போராட்டங்களில் தோளோடு தோள் நின்றனர். அந்த ஒற்றுமை நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. 2006ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்த விசிக தமிழகத்தில் 9 இடங்களிலும் புதுவையில் 2 இடங்களிலும் போட்டியிட்டது. காட்டுமன்னார்குடியில் பொதுச் செயலாளர் செல்வ பெருந்தகையும் மங்களூரில் ரவிக்குமாரும் வெற்றி பெற்றனர். 2006ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது அதிமுக நடவடிக்கைகளை குற்றஞ்சாட்டிய திருமாவளவன்
அக்கூட்டணியிலிருந்து வெளியேறி மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். இந்நிலையில் 2008ஆம் ஆண்டில் இலங்கையில் இன ஒழிப்பு நடவடிக்கை தீவிரமடைந்தது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திருமாவளவன் போராட்டம் நடத்தினார். 2009ஆம் ஆண்டு ஜனவரியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அவரது போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தின. 2009 மக்களவைத் தேர்தல் வந்தது. திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் வென்று முதல் முறையாக மக்களவைக்குள் நுழைந்தார் திருமாவளவன். அங்கு 2012இல் தமிழில் பேசினார். எனினும் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விசிகாவுக்கு தோல்வியே கிட்டியது. அதைத் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணியில் விசிக போட்டியிட்டு தோற்றது வரலாறு. இம்முறை மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளில் களம் காண்கிறது. திருமாவளவன் சிதம்பரத்திலும் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விழுப்புரத்திலும் களம் காண்கின்றனர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த திருமாவளவனுக்கு ஈழத்தமிழர் விடுதலை, தமிழ் தேசியம் போன்றவற்றில் ஆர்வம் ஏற்பட்டது எப்படி? வாருங்கள் காண்போம். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முகமாக மாறி தீவிர களப்பணியாற்றி வருபவர் திருமாவளவன். தமிழினம் கண்ட தலைவர்களில் தொல் திருமாவளவன் மிக முக்கியமானவர். ஈழத் தமிழர் விடுதலைக்காக மிக அழுத்தமாக குரல் கொடுத்ததுடன் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர், நடத்தி வருபவர். தமிழகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் குரலாக உருவெடுத்திருக்கும் திருமாவளவன் அரியலூர் மாவட்டத்தில் பிறந்தவர். அங்கனூர் எனும் கிராமத்தில் 1962ஆம் ஆண்டில் பிறந்தவர். தந்தையின் பெயர் தொல்காப்பியர், தாயார் பெரியம்மாள். திருமாவளவனுக்கு மூத்தவர் வான்மதி. வீட்டுக்கு 2வது பிள்ளையாக பிறந்தவர் திருமாவளவன். இவர்களுக்கு பாரிவள்ளல், செங்குட்டவன் என்ற தம்பிகள் உள்ளனர். சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் திருமாவளவன். விவசாய கூலியான தந்தையின் சொற்ப வருமானத்திலேயே 6 பேர் கொண்ட குடும்ப சக்கரம் சுழன்றது. வறுமையினூடே பயணம் செய்தபடி சொந்த ஊரில் பள்ளி படிப்பை நிறைவு செய்த திருமாவளவன் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியில் பியூசி பயின்றார். சென்னை மாநில கல்லூரியில் இளநிலை வேதியியல் பயின்றார். பின்னர் அதே கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்பை பயின்றார். பின்னர் வாழ்க்கை ஓட்டத்திற்கு துணையாக இருக்குமே என கருதி சட்டப்படிப்பை படிக்க திட்டமிட்ட திருமாவளவன் சென்னை சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். கல்லூரியில் திருமாவளவன் பயின்ற காலங்களில் தமிழீழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் இலங்கையில் தொடங்கியிருந்தது. இலங்கையில் தமிழ் இன படுகொலைகள் தொடர்ந்து கொண்டிருந்த நேரம் தமிழீழ போராளிகள் ஆதரவாளராக, குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்தார். விடுதலை புலிகளின் பெயரிலேயே கையெழுத்து பத்திரிகையும் நடத்தியவர். சட்டப்படிப்பு முடித்ததுமே தமிழக அரசின் தடயவியல் துறையில் அறிவியல் உதவியாளர் பணி கிடைத்தது. பணி நிமித்தமாக சென்னை, மதுரை என பல்வேறு இடங்களில் பணிபுரிந்தார் திருமாவளவன். மாணவராக இருந்தபோதே தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதிக்க சாதியினரின் தலைகளிலிருந்து மீட்க வேண்டும் என்ற வேட்கை ஏற்பட்டது. கல்லூரி மாணவராக இருந்தபோதே இலங்கை தமிழர் பிரச்சினை, சாதி ஒழிப்பு மற்றும் தமிழ் தேசியம் போன்றவற்றில் அதீத ஈடுபாடு காட்டினார். அரசு தடயவியல் துறை ஊழியராக பணிபுரிந்தபடியே 1980களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக போராடத் தொடங்கினார். தமிழக அரசியலில் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா போன்ற ஆதி திராவிட மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்ற திருமாவளவன் பிற்காலத்தில் தேர்தல் அரசியலிலும் கால் பதித்தார். அதற்கு தொடக்க புள்ளியாய் அமைந்தது மதுரையில் 1982ஆம் ஆண்டில் தமுக்கம் மைதானத்தில் நடந்த கூட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை PR அம்பேத்கரின் மனைவி சவிதா அந்த கூட்டத்தில்தான் பாரதிய தலித் பேந்தர்ஸ் இயக்கம் தொடங்குவது பற்றிய அறிவிப்பை வெளியிட்டார். ஆதிக்க சாதியின் அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என உள்ளுக்குள் கனன்று கொண்டிருந்த நெருப்புக்கு அந்த மாநாடு தூபம் போட்டது என்றே சொல்லலாம். 1983ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்கள் படுகொலையை கண்டித்து தமிழகத்தில் போராட்டம் வெடித்தது. அதில் திருமாவளவன் முக்கிய பங்காற்றினார். பின்னர் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவை பொதுச் செயலாளர், இளைஞர் நல இயக்க பொதுச் செயலாளர் என மற்ற தலங்களிலும் திருமாவளவனின் பயணம் தொடர்ந்தது. இதனிடையே ஈழத்தின் மீது கொண்ட பற்றால் 1986ஆம் ஆண்டில் இலங்கை சென்று அங்கு கல்லூரி மாணவர்களுடன் திருமாவளவன் போராட்டம் நடத்தி திரும்பினார். மதுரையில் பணிபுரிந்த போது தலித் பேந்தர்ஸ் இயக்கத்தின் தமிழ் அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி என்கிற செயல்பாட்டாளரோடு தொடர்பு ஏற்பட்டது. 1989இல் அவர் இயற்கை எய்திய பிறகு அந்த அமைப்பின் மாநில பொறுப்பாளரானார் திருமாவளவன். அது தமிழக அரசியல் களத்தில் அவர் கால் பதிக்க மற்றோர் படிக்கட்டாய் ஆனது.
1990களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்காக முன்னிலும் தீவிரமாக செயல்பட்டார். அதன் காரணமாக 1997ஆம் ஆண்டில் அரசு பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து பணியை ராஜினாமா செய்தார். இதற்கிடையே தலித் பேந்தர்ஸ் அமைப்பு விடுதலை சிறுத்தைகளாக மாறியிருந்தது. இளமை காலங்களில் போராட்டங்களில் தீவிர கவனம் செலுத்தியதால் மனம் புரியாமல் வாழ்ந்து வருகிறார். சர்ச்சையில் சிக்காத அரசியல் தலைவர்கள் உண்டா? பாமகவினருடன் நீடிக்கும் அரசியல் பகையை தவிர்த்து ஓரிரு சர்ச்சைகளில் திருமாவளவன் சிக்கியதுண்டு. சர்ச்சை இதோ. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இறுதிக்கட்ட போர் நடந்தபோது பல்வேறு போராட்டங்களை திருமாவளவன் இங்கு முன்னின்று நடத்தினார். உண்மையான இன உணர்வுடன் போராட்டங்கள் நடத்தப்பட்டதால் ஏராளமானோர் எழுச்சியுடன் பங்கேற்றனர். இந்நிலையில் ஈழப்போர் முடிந்த பின்னர் அதிபர் ராஜபக்சே அழைப்பின் பேரில் TR பாலு தலைமையிலான நாடாளுமன்ற குழு இலங்கைக்கு சென்றது. அக்குழுவில் திருமாவளவன் மற்றும் கனிமொழி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இலங்கையில் தமிழின அழிப்புக்கு எதிரான போரை நிகழ்த்திய பிறகு இலங்கை அரசுக்கும் அப்போதைய இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் உலக நாடுகள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. மனித உரிமை மீறப்பட்டிருப்பதாக நார்வே உள்ளிட்ட நாடுகள் சுட்டிக்காட்டின. தமிழகத்தில் இன உணர்வாளர்கள் இலங்கைக்கு எதிராக முழங்கிக் கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகள் சபை வரை இவ்விவகாரம் நீண்டது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த ராஜபக்சே இந்தியாவிலிருந்து நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அடங்கிய குழுவை இலங்கைக்கு அழைத்து பிரச்சினைக்குள்ளான பகுதிகளை பார்வையிட ஏற்பாடு செய்தார். இலங்கையில் தமிழ் இனத்தை பூண்டோடு அழிக்க நினைத்த ராஜபக்சேவின் அழைப்பை ஏற்று இலங்கை செல்வதா என திருமாவளவன் உள்ளிட்ட நாடாளுமன்ற குழுவினர் மீது கண்டன கணைகள் பாய்ந்தன. அங்கு ராஜபக்சேவுடன் கைகுலுக்கிவிட்டு திரும்பிய திருமாவளவனை பலரும் விமர்சித்தனர். ராஜபக்சேவுடன் கை குலுக்குவதா என கேள்வி எழுப்பினர். இதனால் சர்ச்சை ஏற்பட்டது. ரஜினிகாந்தை இலங்கைக்கு செல்லாமல் தடுத்த போதும் சர்ச்சையில் சிக்கினார் திருமாவளவன். இதுபோல் கிறிஸ்தவ மிஷனரிகளிடம் பணம் பெறுவதாகவும் சர்ச்சை எழுந்தது. தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களில் முதல் முறையாக ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து முனைவர் பட்டத்தை பெற்றுள்ளார் திருமாவளவன். எதற்காக முனைவர் பட்டம் பெற்றார்? இதோ பார்க்கலாம். தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எவரும் இதுவரை ஆய்வு மூலம் முனைவர் பட்டத்தை பெற்றதில்லை. முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அதை பெற்றுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அவருக்கு 2018 ஆகஸ்டில் முனைவர் பட்டம் வழங்கியது. நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியில் 1981ஆம் ஆண்டில் ஆதி திராவிட மக்கள் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களாக மதம் மாறியிருந்தனர். நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அச்சம்பவம் குறித்து நீண்ட காலமாக ஆய்வு மேற்கொண்ட திருமாவளவன் அது பற்றிய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்டில் முனைவர் பட்டம் பெற்றார். மீனாட்சிபுரம் மதமாற்றங்கள் ஒரு ஆய்வு என்ற அந்த ஆய்வில் காவல்துறையின் வன்முறையும் அரசு அதிகாரிகளின் விரோத போக்குமே மத மாற்றத்திற்கு காரணம் என திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சினைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் குரல்தான் முதலில் ஒலிப்பதாக ஒரு சாரார் கூறுகின்றனர். வேறு சிலரோ ஜாதி அடையாள அரசியலை அவர் கைவிட வேண்டும் என கூறுகின்றனர். தமிழ் மற்றும் தமிழர்கள் பிரச்சனையை கையில் எடுத்ததால் திருமாவளவனுக்கு ஆதரவு அதிகரித்ததாக கூறும் ஹரிக்குமார் தற்போது அவர் அதில் கவனம் செலுத்தாமல் நழுவிச் செல்வதாக கூறுகிறார். தனித்து நிற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப ஆர்வம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது போகிறத பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திமுக அந்த மாதிரி போகிறாரு. ஸோ அது போகிறதுனால அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டு வந்தோன்னா மக்களாக இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது இளைஞர்கள் நடுவில் அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு. பலன்றது அவர் தமிழ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்தார், ஈனம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்தார். அதுக்கப்புறமா இது மாறினோன்னே பலவீனமாக மாறிடுச்சு. அதுதான் பலம். அதை கண்டினியூ பண்ணியிருந்தாருனாக்கா பலமாக இருந்திருப்பாரு. திருமாவளவன் அவரது சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கடினமாக உழைப்பது வரவேற்கத்தக்கது என்றாலும் மற்ற சமூகத்தை முன்னேற்ற அவர் பாடுபட வேண்டும் என்று கூறுகிறார் ஆட்டோ ஓட்டுநர் பன்னீர்செல்வம். இப்போ ஜாதி ரீதியாக இல்லாமல் பொதுப்படியாக இருக்கணும். யார் வந்தாலும் நல்லது பண்ணணும், அதுதான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு சில அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டடாக இந்த சமூகம் இவங்க வந்தால் இந்த சமூகத்துக்கு தான் பெனிஃபிட் அப்படின்றது இல்லாமல் அது அவங்களுடைய பேச்சில் செய்கையிலே தெரியுது. அது இல்லாமல் இருக்கும். அது பலமானா அவருடைய ஹார்ட் ஒர்க், அவர் பல வகையில் முயற்சி பண்ணுறாரு அவங்க சமூகத்தை முன்னேற்றணுன்ட்டு. கரெக்டு. அந்த சேம் டைம் அடுத்தவங்களுக்கு மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க
அவங்களுக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து அந்த பார்ட்டி மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படும். ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒருபுறம் சாதி அடையாளம் பூசப்பட்டாலும் மறுபுறம் மக்களுக்காக தொடர்ந்து முதலில் குரல் கொடுத்து வரும் திருமாவளவன் அனைத்து தரப்பு மக்களின் நம்பிக்கையை பெற மேலும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்பதே நிதர்சனம். தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக திருமாவளவன் உயர்ந்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பெருமிதத்தோடு கூறும் அதே வேளையில் சமூக நல்லிணக்கத்தை பேணுபவராக இருந்தால்தான் அவர் வளர முடியும் என எதிர்க்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். திருமாவளவனின் இந்து மத எதிர்ப்பு கொள்கையால் அவரது கட்சி வளரவில்லை என்கிறார் பாஜக நிர்வாகி KT ராகவன். மண்ணின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு திருமாவளவன் செயல்படவில்லை என்கிறார் அவர். பதிவு செய்யப்பட்ட கட்சியிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கூட இன்னும் மாற முடியாது. காரணம், தவறான கொள்கைகளை எடுத்துக்கொண்டு செயலாற்றுவதுதான் காரணம். சமூக நல்லிணக்கத்தை பேணுகின்ற ஒரு இயக்கமாக இருந்தால்தான் அது மக்கள் மத்தியிலே வளர முடியும். அதற்கு மாறாக அவங்களுக்கு என்ன பெயர் இருக்கிறது என்பது தெரியும். அந்த களங்கமோ பெயரோ தவறாக நீங்க வழிநடத்தி செல்லுவது, இதனால அந்த இயக்கம் வளர முடியல. அந்த வளராததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா திருமாவளவனுடைய அந்த முன்னெடுப்பு அல்லது அந்த கட்சி எந்த வெற்றி பாதையில் எடுத்து செல்லும் பொழுது சரியான வழியில் எடுத்து செல்லாமல் இருப்பது, இதெல்லாம் தான் காரணம் நான் நினைக்கிறேன். அந்த கட்சியினுடைய பலவீனமாக நான் பார்க்கிறேன். தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என பலரும் கருதும் தமிழகத்தில் இந்து மதத்தை விமர்சிப்பது திருமாவளவனுக்கு பின்னடைவு என்றும் கூறுகின்றார் KT ராகவன். மகத்துவத்தை புரிந்து கொண்டு செயலாற்றுகிறதா என்பது தான் பார்க்கணும். அதுதான் அந்த கட்சியினுடைய பலவீனமாக திருமாவளவன் வழிநடத்துகின்ற அவருடைய பலவீனமாக பார்க்குறேன். இன்னைக்கு தமிழகம் என்பது ஆன்மீக பூமி. இங்கே தேசியத்திற்கு அதிகம், தேசியத்தை விரும்புகின்ற மக்கள். ஆனால் அவருடைய சமீபத்திய சனாதன எதிர்ப்புன்னு பேசுகிறாரு. அது என்பது இவர்கள் இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி அதன் மூலமாக கட்சியை வளர்த்து விட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு எப்பயுமே ஒரு ஆன்மீக பூமி. தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றப்படுகின்ற பூமி. இங்கே இவருடைய நோக்கம் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவது, அதன் மூலமாக கட்சியை வளர்க்க முடியுமா அப்படிலாம் பார்க்குறாங்க. அது மக்களிடம் எடுபடுவதில்லை. ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அரசியல் சக்தியாக உருமாற்றி இருப்பது திருமாவளவனின் சாதனை என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார். இந்த நூற்றாண்டின் ஈர்ப்பு மிகுந்த தலைவர் திருமாவளவன் என்றும் அவர் கூறுகிறார். மக்களுக்கு கல்வியை கொடுப்பதை விட பயந்து ஒடுங்கி கிடக்கிற மக்களிடத்திலே துணிச்சலை கொடுப்பது மிகவும் முக்கியமானது. அந்த துணிவை தந்தவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். தமிழக வரலாற்றில் கடந்த 100 ஆண்டுகளில் இப்படியான ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர் என்பவர் உருவானதே கிடையாது. இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அரசியல் சக்தியாக உருமாற்றி இருக்கிற வல்லமை அவரை சார்ந்தது. தமிழக தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி சின்னத்திலே போட்டியிட்டு சட்டப்பேரவையில் நுழைந்தது விடுதலை சிறுத்தைகளுடைய தனித்துவமான ஒன்று. அதுபோலவே நாடாளுமன்றத்துக்கும் அவர்தான் முதலிலே தனித்துவமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்றைக்கு முதன்மையான கூட்டணியாக அமைந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 2 இடங்களை பெற்று விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறது என்று சொன்னால் இதுவே அவருடைய அரசியல் ஆற்றலுக்கு ஒரு அடையாளமாகும். அனைத்து தரப்பினராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக திருமாவளவன் திகழ்வதாக கூறும் ரவிக்குமார், தமிழகத்தில் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மிக்க தலைவர் திருமாவளவன் என்கிறார். அனைத்து தரப்பினராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக அவர் உருமாறியிருக்கிறார். பேச்சாற்றலில் எழுத்தாற்றலில் அவரை போல ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவர்தான் இருக்கிறார் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு நிலையை அவர் எய்தியிருக்கிறார். எதிர்காலத்தில் இந்திய அரசியலிலே அவர் ஒரு தனி முத்திரை பதிக்கப் போகிறார்.
இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் டெல்லிக்கு போகும்போது இந்தியா முழுவதும் இன்றைக்கு தலித் இயக்கங்கள் எல்லாம் இந்துத்துவத்தோடு கரைந்து உருமாறி உருத்தெரியாமல் போயிருக்கின்றன. அந்த நிலையிலிருந்து இந்த மக்களுக்கான உண்மையான ஒரு பிரதிநிதியாக அவர் இந்திய அளவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக அடுத்த பரிமாணம் பெறப்போகிறார். அதை இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தும். திருமாவளவனின் கொள்கைகள் குறித்து பாஜக உள்ளிட்ட சில எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தாலும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அவரது வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதை பார்க்க முடிகிறது. சாதிய அரசியல் தளத்தில் செயல்படுவதாக திருமாவளவனை ஒரு சாரார் விமர்சித்து வரும் நிலையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக அவர் முன்னெடுக்கும் முயற்சிகள் அளப்பரியது என்கின்றனர் பத்திரிகையாளர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னிறுத்தி அவர்களின் முன்னேற்றத்திற்காக திருமாவளவன் பாடுபடுவதால் அந்த சமூக மக்களின் ஆதரவை மட்டுமே பெற முடியும் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். மற்ற சமூக மக்களின் ஆதரவை பெறுவதிலும் சிக்கல் இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். தலித்தை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், அவர்கள் கல்வியில் அவர்களுக்கு உரிய பங்களிப்பு வேண்டும், வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு உரிய பங்களிப்பு வேண்டும் என்ற கோஷத்தை முன்னணியில் வைத்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த பகுதி அந்த குறிப்பிட்ட மக்களிடையே ஒரு ஆதரவு வரக்கூடும் என்பது தெரிந்த விஷயம். ஆனால் அதே சமயம் மற்ற சமூகத்தினரிடமிருந்தும் அதே அளவு ஆதரவு அந்த இயக்கத்துக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். இந்த வகையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தலித்துகளுக்கான இயக்கத்தை கட்டமைத்து வந்திருந்தாலும் கூட, பேரளவில் அது கட்டமைத்து வந்திருந்தாலும் கூட, அனைத்து மக்களுக்குமான ஒரு இயக்கமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் திருமாவளவன் எடுத்து வந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அரசியலில் திருமாவளவன் இரட்டை குதிரையில் சவாரி செய்வதாகவும் கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். அந்த மக்கள்கிட்ட நம்ம விலகி வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. ஆனால் இது ரொம்ப சிரமமான ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா நீங்கள் ஒரு இரட்டை குதிரையில் சவாரி பண்ணுற ஒரு நிலைமை தான் இது. ஆக்சுவலாக ஒரு பக்கம் வந்து நீங்கள் எந்த மக்களுக்காக உங்களை அரசியல் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த மக்களுக்காக உழைக்கணும். அதே சமயம் அந்த இயக்கத்தை வந்து ஒரு பொதுவான தளத்துக்கு மாற்றணும், அனைத்து மக்களோட ஆதரவு பெறணும் போது அதற்கான உங்களுடைய லட்சியங்கள் அல்லது உங்களுடைய யுக்திகள்லாம் வந்து மாறுபட்டவையாக இருக்கணும் வேண்டியது. ஸோ இரட்டை குதிரையில் சவாரி பண்ண வேண்டிய நிலைமையில பார்க்கும்பொழுது சில சமயம் வந்து சில சறுக்கல்கள், சில ஏற்றங்கள்லாம் இருக்கிறத பார்த்தோம். அது திருமாவளவனுக்கும் நேர்ந்திருக்கு அவருடைய அரசியல் இயக்கத்தில். ஈழ விடுதலையில் அவர் நடத்திய போராட்டத்தால் தமிழகம் எழுச்சி கண்டதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் ஐயநாதன். ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதில் திருமாவளவனின் பங்கு அளவிடற்கரியது என்கிறார் ஐயநாதன். இந்த சூழல் இன்று வரை நிலவு வருகிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறதோ, அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த அநீதியை வெளிக்கொண்டு வருவதில் திருமாவளவன் ஆற்றிய பங்கு என்பது அளவிடற்கரியது. அவர் அந்த மக்களுக்கு போய் முதலில் ஒரு ஆறுதலாக நிற்கின்றார். அவர் அங்கு சென்றுவிட்ட காரணத்தினாலேயே மற்றவர்களும் செல்கின்றார்கள். அரசின் பார்வை திரும்புகிறது. அந்த அடக்குமுறைக்கு மாற்று உடனடியாக தீர்வு, நிவாரணம் கிடைக்கிறது. திருமாவளவனின் பணிகள் நல்லிணக்கத்தையும் வன்முறையற்ற சமூகத்தையும் ஏற்படுத்தியது உண்மை என்கிறார் ஐயநாதன். இந்த நெகிழ்வுத்தன்மை என்பதுதான் அவரை மிகப்பெரிய அளவிற்கு உயர்த்துகிறது என்று நான் பார்க்கின்றேன். அவர் சொன்னார், என்னை தேர்ந்தெடுத்தது நான் எந்த மக்களுக்காக பெருமளவிற்கு உழைக்கின்றோனோ அந்த மக்களினுடைய வாக்குகள் மட்டுமல்ல, ஆனால் மற்றவர்களும் வாக்களித்தார்கள் என்பதுதான். இந்த அரசியலை அவர் உணர்ந்து செய்கின்றார். அதனால்தான் வேறு எந்த அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பணியாற்றி வரும் தலைவர்களில் திருமாவளவன் குறிப்பிடத்தக்கவராக, என்னை போன்றவரெல்லாம் மெச்சத்தக்கவராக இருப்பதற்கு காரணம் ஒரு நெகிழ்ச்சித்தன்மையோடு அவர் அரசியலை அணுகுகிறார். திருமாவளவனின் வெற்றி தமிழ் சமூகத்தின் வெற்றி என்றும் அவரது தோல்வி தமிழர்களின் தோல்வி என்றும் கூறுகிறார் பத்திரிகையாளர் ஐயநாதன். நான் எனது வேண்டுகோளாக எனது தோழர்கள்கிட்ட அனைவரிடமும் நான் சொல்லியிருக்கின்றேன், திருமாவளவனுடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டின், தமிழினத்தின், இந்நாட்டினுடைய அரசியலில் வெற்றியாகும். அவருடைய தோல்வி என்பது தமிழ் இனத்தின், தமிழ்நாட்டின், தமிழர் அரசியலின் ஒரு தோல்வியாக ஆகும். திருமாவளவனின் போராட்டமும் அரசியலும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் ஆதரவாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் சில மூத்த பத்திரிகையாளர்கள்.